The Second Coming of the Lord. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, April 17, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கர்த்தருடைய இரண்டாம் வருகை. இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. To John the Revelator on the Isle of Patmos, that when he saw the preview of the coming of the Lord, திவ்ய வாசகனாகிய யோவான் பத்மு தீவில் கர்த்தருடைய வருகையின் முன்காட்சியை கண்டபோது அது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியமாயிருந்தது. when he saw the curses that rested upon the unbeliever and the blessings that rest upon the believer, he screamed out, "Even so come Lord Jesus." Amen. அவன் அவிசுவாசியின் மேல் தங்கியிருந்த சாபங்களையும் விசுவாசியின் மேல் தங்கியிருந்த ஆசீர்வாதங்களையும் கண்டபோது அவன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிட்டான். It so thrilled his heart after all he had seen the events before his coming. He screamed, "Even so come Lord Jesus." Amen. அவன் எல்லாவற்றையும் கண்டிருந்த பிறகு, அவருடைய வருகைக்கு முன்னதான சம்பவங்களை கண்ட பிறகு அது அவனுடைய இதயத்தை மெய்சிலிர்க்க செய்தது. எனவே கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிட்டான். And when the whole church age had been passed in his view, and he seen everything in major the way it would happen, then the scream, "Come Lord Jesus." It must be a glorious thing that the coming of the Lord draws near at hand. அவனுடைய பார்வையில் முழு சபை காலமும் கடந்து சென்றிருந்த போது அவன் ஒவ்வொரு காரியத்தையும் பெரிய அளவில் கண்டபோது, அது சம்பவிக்கும் விதமாகவே கண்டபோது, அப்பொழுது அவன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிடுகிறான். கர்த்தருடைய வருகை சமீபத்தில் சேருகிறது என்பது ஒரு மகிமையான காரியமாக இருக்க வேண்டும். Jesus, when his disciples had got to a place that they were looking at the carnal or the natural things of the earth. இயேசு அவருடைய சீஷர்கள் ஒரு இடத்தை அடைந்த போது அவர்கள் மாம்ச பிரகாரமான இல்லை, பூமியின் இயற்கையான காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். Now here we want to stop just a few minutes. It doesn't have to always be carnal that'll draw us away. Sometimes just the natural things will draw us away. இப்பொழுது நாம் இங்கே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நிறுத்த விரும்புகிறோம். எப்பொழுதும் நம்மை தூரமாக இழுப்பது மாம்சமானவையாக இருப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் இயற்கையான காரியங்களே நம்மை தூரமாய் இழுக்கும். Jesus' servants or his disciples was pointing to him the city temple Jerusalem, the great temple where the God in his Shekinah glory had appeared in the holiest of holies. இயேசுவினுடைய ஊழியக்காரர்களே இல்லை, அவருடைய சீஷர்கள் அவருக்கு எருசலேம் நகர தேவாலயத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் தம்முடைய ஷெக்கினா மகிமையில் பிரதியட்சமாயிருந்த அந்த மகத்தான தேவாலயத்தை சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தனர். And when they told him of how goodly the stones was placed in, how the great mastermind of God had ordained these stones was cut in many places in the world and come together. அவர்கள் அவரிடத்தில் அதில் எவ்வளவு நல்ல கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன என்பதை குறித்தும், உலகத்தின் அநேக இடங்களில் வெட்டப்பட்ட இந்த கற்களை எப்படியாய் மகத்தான தேவனுடைய மதிநுட்பம் அவைகளை ஒன்று சேர்த்தது என்றும் கூறினர். And in 40 years of its erecting, there wasn't even to a buzz of a saw or the sound of a hammer. It was so masterly put together. அதனை 40 வருடங்களாக கட்டுகையில் ரம்பம் அல்லது சுத்தியின் சத்தம் கூட கேட்கப்படவில்லையாம். அது மிகவும் மதிநுட்ப திறனோடு ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது. And how God had come in over the cherubim and it
showed forth His Shekinah glory, and how they had great hope in this great church. அதன் பின்னர் எப்படியாய் தேவன் கேருபீன்கள் மேல் வந்திறங்கினார். அது அவருடைய ஷெக்கினா மகிமையை காண்பித்தது. எனவே இந்த மகத்தான சபையில் அவர்கள் எவ்வளவு மகத்தான நம்பிக்கை கொண்டிருந்தனர். And Jesus told them, see not all these things. Yet it was a holy place. It was a good place. அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம் என்று கூறினார். அதே சமயத்தில் அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தது. அது ஒரு நல்ல ஸ்தலமாய் இருந்தது. It was a place, house of the dwelling of the Lord. But Jesus said, don't see these things. I've got something to tell you that's far greater than this. For there's coming a time, He said, that there will not be one stone left up on the other. அது கர்த்தரின் வாசஸ்தல வீடாய் ஒரு ஸ்தலமாய் இருந்தது. ஆனால் இயேசு இந்த காரியங்களை பார்க்காதீர்கள், இதை பார்க்கிற மிகவும் பெரிதான ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறும்படி நான் வைத்துள்ளேன், ஏனென்றால் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்றார். மேலும் அவர், அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். No matter how well we try to take care of our physical beings, no matter how hard we work for our organization, how hard we work in the church for our orders of the church, there's coming a time when all those things will vanish and pass away. நாம் எவ்வளவுதான் நம்முடைய மாம்ச பிரகாரமான சரீரத்தை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்ள முயற்சித்தாலும் அது முக்கியமல்ல. நாம் நம்முடைய ஸ்தாபனத்திற்கு எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், நம்முடைய சபையின் ஒழுங்குகளுக்காக சபையில் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது முக்கியமல்ல. ஆனால் இந்த எல்லா காரியங்களும் மறைந்து ஒழிந்து போகும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. Jesus began to tell them that, and they said, what will be the sign of the coming of the end of the world? இயேசு அதை அவர்களுக்கு கூறத் துவங்கின போது அவர்கள் உலகத்தின் முடிவை குறித்த வருகையின் அடையாளம் என்னவா இருக்கும் என்று கேட்டனர். And Jesus began to speak to them. The time will come when there will not be stone left upon the other. You shall hear of wars and rumors of wars, pestilence, earthquakes in divers places. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நேரம் உண்டாகும். நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று கூறத் துவங்கினார். And the other day over in California, up in Oakland, when it was our privilege to be there in a meeting, and it was the first time that my wife had ever been in an earthquake. அன்றொரு நாள் கலிபோர்னியாவில் உள்ள ஓக்லாந்து என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அங்கே இருந்தது எங்களுக்கு ஒரு சிலாக்கியமாயிருந்தது. அதுவே என்னுடைய மனைவி முதன்முறையாக பூமி எதிர்ச்சியின் போது இருந்த சமயமாயிருந்தது. I was sitting in the barber shop, and the room shook just a little, and the radio quickly announced an earthquake was on. Said they're looking for another in about 8 minutes. நான் சிகை அலங்கார கடையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த அறையோ அப்படியே கொஞ்சம் அசைந்தது. உடனே வானொலியில் பூமி எதிர்ச்சி உண்டானது என்று துரிதமாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சுமார் 8 நிமிடங்களில் மற்றொரு பூமி எதிர்ச்சி உண்டாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் என்றும் கூறப்பட்டது. And I thought, oh, what if this is the last one? அப்பொழுது நான், அதுவே கடைசியான ஒன்றாய் இருக்குமா என்று எண்ணினேன். I hurried from the barber shop, met my wife who was waiting on the street, walked into a little drug store to get some little picture cards to send back to our loved ones. நான் சிகை அலங்கார கடையிலிருந்து துரிதமாக புறப்பட்டு வீதியில் நின்று கொண்டிருந்த என்னுடைய மனைவியை சந்தித்து பின்னர் எங்களுடைய அன்பான சிறுவர்களுக்கு சில சிறு வண்ணப்பட அட்டைகளை அனுப்பும்படி வாங்குவதற்கு ஒரு சிறு மருந்து கடைக்குள்ளாக நடந்து சென்றோம். And while we were there, one of the most mysterious, funny feelings that man could ever feel, the whole earth began to rock. நாங்கள் அங்கிருந்தபோது ஒன்றுமே புரியாத வகையில் ஒரு மனிதர் எப்போதுமே உணர்ந்திராத வினோதமான உணர்வுகள் உண்டாக
முழு பூமியும் அசையத் துவங்கியது. The bottles begin to fall from the shelf. The flues begin to fall off the buildings and into the streets, overrun the people screaming and crying as the plaster fell from the walls. கண்ணாடி குப்பிகள் அலமாரியிலிருந்து விடத் துவங்கின. புகைப்போக்கி குழாய்கள் கட்டிடத்திலிருந்து விடத் துவங்கி வீதிக்கு சென்று உடைந்து வழிந்தோடின. சுவர்களிலிருந்து பூசப்பட்டிருந்த அரைசாந்து விழுந்த காரணத்தினால் ஜனங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டு கதறினர். And the big buildings with 30 and 40 stories rocked together until the smoke or dust from the mortar went up like great mushrooms. 30-40 அடுக்கு மாடிகளை கொண்ட பெரிய கட்டிடங்கள் ஒன்றோடு ஒன்று ஆடி புகை எழும்பும் அளவிற்கு மோதிக்கொண்டு காரை பூசப்பட்டதிலிருந்து தூசியானது பெரிய காளான்களைப் போல எழும்பினது. And people begin to scream and run. That is the finger of Almighty God saying the handwritings on the wall. ஜனங்களோ கூச்சலிட்டுக் கொண்டே ஓடத் துவங்கினர். அப்பொழுது நான், அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய விரலாய் உள்ளது என்றும் அது சுவற்றின் மேல் எழுதின கையெழுத்து என்றும் கூறினேன். Jesus said, when you hear of earthquakes in divers places, the earth split open down a highway for a long ways, about 5 foot, and went way down hundreds of feet in the earth. இயேசு, பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாவதை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்றார். பூமியானது நெடுஞ்சாலையில் நீண்ட தூரத்திற்கு சுமார் 5 அடி அகலத்திற்கு பிளந்து கொண்டு நூற்றுக்கணக்கான அடிகள் பூமிக்குள் சென்று விட்டது. One place the entire highway dropped in, and I thought as that split open, I could just almost see the finger of Almighty God saying, and there shall be earthquakes in divers places. ஒரு இடத்தில் நெடுஞ்சாலையே முழுமையாக உள்ளே போய்விட்டது. அது பிளவுண்டு திறந்து கொண்டதை நான் எண்ணி பார்த்தபோது அது பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகும் என்று கூறின சர்வ வல்லமையுள்ள தேவனின் விரல் என்பதை ஏறக்குறைய அப்படியே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. While the day was going on, 8 different earthquakes rocked that city, and beer joints stayed open and drunks swarmed into the streets. அந்நாளின் போதே 8 பல்வேறுபட்ட இடங்களில் நிகழ்ந்த பூமி எதிர்ச்சிகள் அந்த நகரத்தையே அசைத்திருந்தன. அதன் பின்னரோ மதுபான கடைகள் எப்போதும் போல திறந்தே இருந்தன. குடிகாரர்கள் வீதிகளில் திரளாய் மொய்த்துக் கொண்டிருந்தனர். And women walked the streets half dressed and everything as if nothing had ever happened. ஸ்திரீகளோ வீதியில் அரை நிர்வாண ஆடையை உடுத்திக் கொண்டு நடந்து சென்றனர். மற்றும் ஒவ்வொரு காரியமும் ஒன்றுமே எப்போதும் சம்பவித்திராதது போன்றே காணப்பட்டது. People are so earthbound today that I don't know what it will take to shake this country. They just seem to be so unconcerned. They don't notice. இந்த தேசத்தை அசைக்கும்படி என்ன சம்பவிக்கும் என்று நான் அறியாத அளவிற்கு ஜனங்கள் அவ்வளவாய் உலகியல் வாழ்வில் சிக்குண்டுள்ளனர். அவர்கள் அதிக அக்கறையற்றவர்களாக இருப்பது போன்று தோன்றுகிறது. அவர்கள் கவனிக்கிறதில்லை. And one man even made a remark as I heard him with my own eyes. Said, did you see what I did? I shook my fist. I am the Superman. And I thought such blasphemy. ஒரு மனிதனும் கூட ஒரு கருத்தை கூறினான். நான் என்னுடைய சொந்த கண்களினால் அவன் கூறுவதை கேட்டேன். அவன், நான் என்ன செய்தேன் என்று நீங்கள் பார்த்தீர்களா? நான் என்னுடைய முஷ்டியை அசைத்தேன், எனவே நான் ஒரு மேம்பட்ட மனிதன் என்றான். அப்பொழுது நான் எத்தகைய தூஷணம் என்று எண்ணினேன். I never thought so much of that as blasphemy as I did right here in our own city as I was going out the highway last evening to Georgetown. அதை போன்ற தூஷணத்தை நான் இங்கு நம்முடைய சொந்த பட்டணத்தில் இருந்தபோது கூட அந்த அளவு அதை குறித்து ஒருபோதும் எண்ணி பார்த்ததே இல்லை. நான் நேற்று மாலை ஜார்ஜ் டவுனுக்கு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தேன். As you cross the sections out here, just before you hit the new highway coming forth, there was a great sign sticking up there, and it said, He is risen, has life. நீங்கள் அவ்வாறு செல்லும் போது
வரப்போகும் புதிய நெடுஞ்சாலையில் இணையும் முன்னர் நீங்கள் இங்கே பிரிந்து செல்லும் பல பாதைகளை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லுகையில் அங்கே ஒரு பெரிய அடையாள பலகை ஒட்டப்பட்டிருந்தது. அதில் அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. And the very next sign them two alone said, where there is Budweiser beer, there is life. அதற்கு அடுத்த அடையாளம் அவை இரண்டு மாத்திரமே இருந்தன. அதிலோ எங்கே பட்வைசர் என்ற முத்திரையிடப்பட்ட மதுபானம் உள்ளதோ அங்கு ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. I thought such blasphemy. That's all there is to it. And the Bible said that before the second coming of Christ, that man should be blasphemers, walking in their own ungodly lust, truth breakers and false accusers. How the world has become in such a delusion. அப்பொழுது நான் எத்தகைய தூஷணம் என்பதை எண்ணி பார்த்தேன். அங்கே அது அப்படித்தான் இருந்தது. வேதம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னர் மனுஷர்கள் தூஷிக்கிறவர்களாயும் தேவபக்தியற்ற தங்களுடைய சொந்த இச்சையில் நடக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. எப்படியாய் உலகம் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்திற்குள் ஆகியிருக்கிறது? In Bombay, India, recently, when Billy, my boy, and I were there in a great meeting where tens of thousands of Hindus gave their life to Christ, there come a great warning. அண்மையில் இந்தியாவில் உள்ள பம்பாயில் பில்லியும் என் மகன் நானும் அங்கே ஒரு மகத்தான கூட்டத்தில் இருந்தபோது லட்சக்கணக்கான இந்துக்கள் தங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தனர். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய எச்சரிப்பு உண்டானது. Now I want you to watch the intelligence of nature. And all of a sudden, for some unknown reason, all the little birds in the city begin to leave for the country. நீங்கள் இயற்கையின் அறிவுத்திறனை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சடுதியாக யாதொரு காரணமும் அறியப்படாதிருக்கையில் அந்த நகரத்தில் உள்ள சிறு பறவைகள் யாவுமே அந்த தேசத்தை விட்டு செல்ல துவங்கின. And birds by swarms left for the country. And they begin to notice all the cattle and the sheep and the ox. பறவைகள் திரள் திரளாக அந்த தேசத்தை விட்டு பறந்து சென்றன. அப்பொழுது அவர்கள் எல்லா கால்நடைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கவனிக்க துவங்கினர். But in India, their fences is not like ours. They're not wooden fences, they're great rock fences that's built high. ஆனால் இந்தியாவில் அவர்களுடைய வேலி அமைப்புகள் நம்முடைய வேலி அமைப்புகளைப் போல் இருக்கவில்லை. அவைகள் மரக்கட்டைகளிலான வேலி அமைப்புகளாய் இராமல் அவைகள் பெரிய கற்களை கொண்டு உயரமாய் கட்டப்பட்டிருந்தன. And all the cattle begin to get away from the wall and get away from the building and go way out in the middle of the field and begin to mill around out in the middle of the field. அப்பொழுது எல்லா கால்நடைகளும் மதிர் சுவர்களை விட்டு தூரமாயும் கட்டிடங்களை விட்டு தூரமாயும் செல்ல துவங்கி வெளியே வயல்வெளிக்கு மத்தியில் போய் வயல்வெளியின் நடுவில் சுற்றி நிற்க துவங்கின. Then all of a sudden a great earthquake struck and shut down the walls. Trees rocked, missiles flew. அதன் பின்னர் திடீரென்று ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தாக்க மதிர் சுவர்கள், மரங்கள், கற்பாறைகள் குலுங்கி இடிந்து விழுந்து அதனுடைய துண்டுகள் பறந்தன. And the birds never returned, and the cattle stayed out in the field, and man went right along thinking it was all right. ஆனால் அதன் பின்னரும் பறவைகள் திரும்பி வராமல் கால்நடைகளும் வயல்வெளியின் நடுவிலேயே நின்றிருந்தன. ஆனால் மனிதனோ எல்லாம் சரியாகிவிட்டது என்று எண்ணி திரும்பி சென்றான். And the next day another earthquake rocked, and more buildings turned over, and the missiles flew. அப்பொழுது அதற்கு அடுத்த நாள் மற்றொரு பூமி எதிர்ச்சி உண்டாகி ஆட அதிகமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அதனுடைய உடைந்த பாகங்கள் பறந்தன. And on the third day
The cattle went back to the walls and the birds returned to the city. ஆனால் மூன்றாம் நாள் கால்நடைகள் மதிர் சுவர்கள் அண்டைக்கும் பறவைகள் நகரத்திற்கும் திரும்பின. Amen. Oh, he who feeds the sparrow, he that brought his little creatures into the ark, still lives and reigns. ஓ, அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிறவர், பேடைக்குள் தம்முடைய சிறிய சிருஷ்டிகளை கொண்டு வந்தவர் இன்னமும் ஜீவிக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். And they seem to have more intelligence about God than man does who he created in his image. When man blasphemes, தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த மனிதனை பார்க்கிலும் அவைகள் தேவனை குறித்து அதிக ஞானமுடையவளாக இருப்பது போன்று தென்படுகின்றன. மனிதனோ தூஷிக்கிறான். the little creatures of the earth, God provides for them, and they made their way away from the big walls. They'd have been killed. பூமியின் சிறு சிருஷ்டிகளுக்கு தேவன் அவைகளுக்காக வழியை அருளுகிறபடியால் அவைகள் அந்த பெரிய மதிர் சுவர்களில் இருந்து தங்களுடைய வழியில் சென்று விட்டன. இல்லை என்றால் அவைகள் கொல்லப்பட்டிருக்கும். The birds would have been mashed in the cracks of the rock as it rocked to and fro. பறவைகளோ கற்பாறைகள் முன்னும் பின்னும் மோதி உடைந்த வெடி சத்தத்தில் சிக்கி கூழாகி விட்டிருக்கும். Signs of his coming. Oh, it's a great day that we're now living in. Earthquakes in divers places, pestilence, all those things that Jesus spoke of is here. அவருடைய வருகையின் அடையாளங்களாயிற்று. ஓ, இது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான நாளாயிருக்கிறது. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோயும் உண்டாகும் என்று அந்த எல்லா காரியங்களை குறித்தும் இயேசுவானவர் இங்கே உரைத்து விட்டார். To my way of seeing it, I don't see anything left but the coming of the Lord. It's at hand. என்னுடைய வழியில் நான் அதை காணும்போது கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றுமே விடப்பட்டிருப்பதை நான் காணவில்லை. அது சமீபமாயிருக்கிறது. Jesus also in his address to his people, he said, learn a parable of the fig tree. இயேசுவானவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் தம்முடைய சொற்பொழிவிலும் கூட அவர் அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். When it is tender and begins to put forth leaves, you say summer is nigh. And when you see these things begin to come to pass, know that the time is at hand. அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது காலம் சமீபமாயிருக்கிறது என்று அறியுங்கள் என்றார். Notice what the fig tree was. The fig tree has always been the Jewish nation. He said not only the fig tree but the other trees. அத்திமரம் என்னவா இருந்தது என்பதை கவனியுங்கள். அத்திமரம் எப்பொழுதுமே யூத தேசத்தை குறிப்பதாக இருந்து வருகிறது. அவர் அத்திமரத்தை மாத்திரம் கூறாமல் மற்ற எல்லா மரங்களையும் கூறினார். When you see the fig tree and all the other trees putting forth their buds. Now he spoke not only of the fig tree but the other trees. அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் தங்களுடைய துளிரை விடுவதை நீங்கள் காணும் பொழுது இப்பொழுது அவர் அத்திமரத்தை குறித்து மாத்திரம் பேசாமல் மற்ற மரங்களையும் குறித்து பேசினார். Now let's just notice when it's putting forth its bud. We have lived in a very peculiar time in the past few years. இப்பொழுது அது தன்னுடைய துளிரை விடும்போது நாம் சற்று கவனிப்போமாக. நாம் கடந்த சில ஆண்டுகளை பார்க்கிலும் மிகவும் விசேஷித்த ஒரு நேரத்தில் ஜீவித்து வருகிறோம். The Gentile church has had one of the greatest revivals that it's ever had since the days of the apostles. அப்போஸ்தலர்களின் நாட்கள் முதற்கொண்டே அப்பொழுதிலிருந்தே எப்பொழுதுமே உண்டாயிருந்திராத மகத்தான எழுப்புதல்களில் ஒன்றை புறஜாதி சபையானது உடையதாய் இருந்து வருகிறது. Or the Gentile church didn't have the revival then. It was the Jewish church that had the revival. ஓ, புறஜாதி சபைக்கு அப்பொழுது எழுப்புதல் உண்டாயிருக்கவில்லை. யூத சபையே எழுப்புதலை உடையதாயிருந்தது. But the Gentile church in the past 10 or 12 years
has had the greatest revival of the history. ஆனால் புறஜாதி சபையோ கடந்த 10 அல்லது 12 வருடங்களாக மகத்தான எழுப்புதலின் சரித்திரமாயிருந்து வருகிறது. We are thinking of the Martin Luther revival. Yes, sir. It was a great, but that was in Germany alone. We're thinking of the Wesley revival. That was in England. It spread forth over here in a few of the British Isles, but never took too much effect. நாம் மார்ட்டின் லூத்தருடைய எழுப்புதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமையா, அது மகத்தான ஒன்றாயிருந்தது. ஆனால் அது ஜெர்மனியில் மாத்திரமே அவ்வாறு இருந்தது. நாம் இங்கிலாந்தில் இருந்த வெஸ்லியின் எழுப்புதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது இங்கு பரவி மற்றும் ஒரு சில பிரிட்டன் நாட்டின் தீவுகளில் பரவியது. ஆனாலும் அதிக அளவில் பலனளிக்கவே இல்லை. But in this day, this revival that's on of the supernatural has absolutely covered from sea to boundless sea. Amen. The world over. ஆனால் இந்நாளிலோ இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற எழுப்புதலோ இயற்கைக்கு மேம்பட்டதாய் எல்லையற்ற சமுத்திரத்திலிருந்து சமுத்திரம் வரைக்கும் முற்றிலுமாய் முழுமையாய் பரவி உலகளாவிய அளவில் through great radio and magazines and advances who's went out unsponsored by mankind and has brought a revival that tens of thousands times thousands of souls have been born into the kingdom of God. மகத்தான வானொலியினூடாகவும் நாளிதழூடாகவும் வெளியே சென்ற சுவிசேஷர்களினூடாகவும் மனிதரால் ஆதரவளிக்கப்படாமலேயே லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிறக்க வைத்திருக்கிற ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துள்ளது. In my own little fragile ministry that the Lord has given me, I've seen well over 1 million souls come to the kingdom of God. Think of it. கர்த்தர் எனக்கு அளித்திருந்த என்னுடைய சொந்த எளிய ஆதரவற்ற ஊழியத்திலேயே லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்துள்ளதை நான் கண்டிருக்கிறேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். When others of these great ministries who sweep out in radio and so forth to the millions, there's revival fires that's burnt on every hill in the world. Practically since about 10 years ago, since we got started in the revival, we're at the end time. மற்றவர்கள் இந்த மகத்தான ஊழியங்களை கொண்டு அவர்கள் வானொலியில் பரப்பி லட்சக்கணக்கானவரிடத்தில் தொடர்பு கொள்கின்றனர். எழுப்புதல் அக்கினிகள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மலையின் மேலும் எரிந்துள்ளது. நடைமுறையில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பிருந்தே எழுப்புதலை துவங்கினோம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். Now, notice, then just before that, he prophesied here and said the walls of Jerusalem will be trod down by the Gentiles until the Gentile dispensation would be finished. இப்பொழுது கவனியுங்கள். அதற்கு சற்று முன்பு அப்பொழுதே அவர் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். The Mohammedans have took it over. We realize that. And I want you to look at the crisis tonight. முகமதியர்கள் அதை கைப்பற்றியுள்ளனர். நாம் அதை அறிந்துள்ளோம். How Ishmael and Isaac are still at each other's neck right at Jerusalem, where it's predicted they would be. And a few years ago, there was hardly any Jews at all in Jerusalem. இஸ்மவேலும் ஈசாக்கும் எப்படி இஸ்ரவேலரில் ஒருவரை ஒருவர் கழுத்தை நெரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே அவர்கள் இருப்பதை குறித்த ஆபத்தான நிலைமையை இன்றிரவு நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேமிலே எந்த யூதனும் இல்லாதிருந்தனர். Now Jesus speaking, when you see the fig tree put forth its bud. Now the Jews have been scattered to all the world. Great numbers, millions in Germany and in Italy and in the United States and all over the world. இப்பொழுது இயேசு நீங்கள் அத்திமரம் துளிர் விடுகிறதை காணும் போது என்று கூறுகிறார். இப்பொழுது யூதர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக லட்சக்கணக்கானோர் ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் ஐக்கிய நாடுகளிலும் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வருகின்றனர். And God, as He did in the early days,
hardened Pharaoh's heart. He hardened Mussolini's heart on the Jews. And the Jews was ousted from Italy. தேவன் அவர் ஆரம்ப நாட்களில் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல அவர் முசோலினுடைய இருதயத்தை யூதர்களின் மேல் கடினப்படுத்தினார். அப்பொழுது யூதர்கள் இத்தாலியிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். He hardened Hitler's heart and they were ousted from Germany. He hardened Stalin's heart and they were ousted from Russia. அவர் ஹிட்லருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். அவர் ஸ்டாலினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். And had you been noticing the paper that we, the United States, are taking sides with the Arabs? ஐக்கிய நாடுகளாகிய நாம் அரபியர்களின் பட்சத்தில் சார்ந்து கொண்டோம் என்று செய்தித்தாள் பிரசுரித்துள்ளதை கவனித்தீர்களா? Oh, brother, the handwritings on the wall. God said, whoever blesses Israel will be blessed, who curses Israel shall be cursed. ஓ சகோதரனே, சுவற்றின் மேல் கையெழுத்துள்ளது. தேவனோ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று கூறினாரே. Now, I have a picture at home, or I believe it's loaned out at the time, called by the scientists 3 minutes before midnight. இப்பொழுது நான் ஒரு திரைப்படத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். இல்லை, அது அந்த நேரத்தில் வாடகைக்கு வாங்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அது நள்ளிரவிற்கு முன்னர் 3 நிமிடங்கள் என்று விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டது. If the scientific world has said the clock has went around until it's 3 minutes before midnight, and I think they've cut that down now to about 1 minute before midnight. விஞ்ஞான உலகமோ நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் ஆகும் அளவிற்கு நேரம் கடந்து விட்டது என்று கூறியுள்ளது. When they discovered hydrogen or oxygen, atomic, all those great powers that they could harness could completely cause a total annihilation in 5 minutes time. அவர்கள் ஜலவாயு அல்லது பிராணவாயு, அணுசக்தி மற்றும் அந்த மகத்தான சக்தி வாய்ந்தவர்களை பயன்படுத்தி 5 நிமிடங்களில் முழுமையாக அழித்து ஒழிக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்த போது அவர்கள் அதை நள்ளிரவுக்கு முன் 1 நிமிடம் என்று ஆகும் அளவிற்கு குறைத்து விட்டனர் என்றே நான் கருதுகிறேன். They could absolutely tonight not be one living person on the entire North America continent in 30 minutes. இன்றிரவே அவர்களால் வட அமெரிக்காவின் முழு கண்டத்திலும் 30 நிமிடங்களில் ஒரு நபர் கூட உயிரோடு இராதபடிக்கு செய்யக்கூடும். And it's laying right in a bunch of infidels' hands who hate us. And besides that, we've got barges and ships set all placed around. அது நம்மை வெறுக்கிற ஒரு கூட்ட மத நம்பிக்கையற்றவர்களின் கரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாம் எல்லா இடத்தை சுற்றிலும் அகன்ற படகுகளையும் கப்பல்களையும் நிறுத்தி வைத்துள்ளோம். On both to Siberia, over in Hungary, and different places where our ships are setting loaded with the same type of missiles. சைபீரியா, ஹங்கேரி மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் உள்ள நம்முடைய கப்பல்களிலும் அதே மாதிரியான ஏவுகணைகள் நிரப்பப்பட்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றன. Brethren, it's later than you think. சகோதரர்களே, அது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாகவே உள்ளது. Sodom and Gomorrah little knew that night that they were living their last hour. Little did Egypt know that the death angel that had been predicted to come would come that night. சோதோம் குமாராவினர் தங்களுடைய கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர் என்பதை அன்றிரவு அறியாமல் இருந்தனர். முன்னறிவிக்கப்பட்டிருந்த சங்கார தூதன் வரவிருந்த அந்த இரவை எகிப்தியர் அறியாதிருந்தனர். Little did Pearl Harbor realize that raid that took place.
We are weighed in the balance and found wanting. We are near the end time. பியல் துறைமுகம் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதலை அறியாதிருந்தோம். நாமோ தராசிலே நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டிருக்கிறோமே. நாம் முடிவு நேர நெருக்கத்தில் இருக்கிறோமே.